ஆயில் புல்லிங், அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். கிரிப்டோ கரன்சி மோசடி தொடர்பாக 1646 கோடி ரூபாய் மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சியை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. டிஜிட்டல் நாணயம் என்று அழைக்கப்படும் கிரிப்டோ கரன்சியை மையமாக வைத்து கடந்த 2016ஆம் ஆண்டில் பிட்கனெக்ட் என்ற பெயரில் கிரிப்டோ கரன்சியை அறிமுகம் செய்த சதீஷ் கும்பானி இதில் முதலீடு செய்தால் ஒரு மாதத்தில் 40% வரை லாபம் மற்றும் புதிய வாடிக்கையாளரை இணைக்கும் நபர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்ததை அடுத்து உலகம் முழுவதும் சுமார் 95 நாடுகளை சேர்ந்த 4000த்திற்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் பிட்கனெக்டில் முதலீடு செய்தனர். ஒரு பிட்கனெக்டின் விலை சராசரியாக 40,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மிக குறுகிய காலத்தில் உலகின் மிகச்சிறந்த 20 கிரிப்டோ கரன்சிகளில் ஒன்றாக பிட்கனெக்ட் உருவெடுத்தது. இதையடுத்து கடந்த 2018ஆம் ஆண்டு ஜனவரியில் பிட்கனெக்ட் மூடப்படுவதாக திடீரென அறிவிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவின் கென்டக்கி நீதிமன்றத்தில் பல்வேறு வாடிக்கையாளர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கில் கடந்த 2022ஆம் ஆண்டில் சதீஷ் கும்பானிக்கு 70 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அமெரிக்கா தவிர பல்வேறு நாடுகளின் நீதிமன்றங்களிலும் அவர் மீது வழக்குகள் தொடரப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அகமதாபாத்தில் உள்ள சதீஷ் கும்பானிக்கு சொந்தமான இடங்களில் கடந்த 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை சோதனை நடத்தினர். இதில் 1646 கோடி ரூபாய் மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சி முடக்கப்பட்டது.